ப்ரோஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது ஆண்களோட சிறுநீர் சேர்றதுக்கு ஒரு சிறுநீர் பையன் ஒன்று இருக்கு. என்ன இருக்குது? சிறுநீர் பை. சரியா? இந்த பைக்கு சரியா கீழே ஒரு சுரப்பி ஒன்று இருக்கு, ஒரு கட்டி மாதிரி ஒரு அங்கம் ஒன்று இருக்கு. அது சொல்றது ப்ரோஸ்டேட், முன்னிற்கும் சுரப்பின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுரப்பில வர கேன்சர் தான் ப்ரோஸ்டேட் கேன்சர். இது எப்படின்னா ஆண்களுக்கு இலங்கையில ஆக கூட வர கேன்சர்ஸ்ல 3வது இடத்துல இருக்கிற கேன்சர் இது. முதலாவது இடம் வாய் புற்றுநோய், அதுக்கு பிறகு சுவாச புற்றுநோய், அதுக்கப்புறம் ப்ரோஸ்டேட் கேன்சர். ப்ரோஸ்டேட் கேன்சர் அதாவது ப்ரோஸ்டேட் புற்றுநோய் இலங்கையில ஒரு அதிகமாக வர புற்றுநோய்கள்ல உண்டு. சரியா? நான் சொல்றேன், எங்க இருக்க சிறுநீர் பைக்கு கீழே இருக்கிற ஒரு கட்டி தான் இந்த ப்ரோஸ்டேட். அதுல வர புற்றுநோய், அதுல வர கட்டி தான் ப்ரோஸ்டேட் புற்றுநோய். சோ இது யார் யாருக்கு வரலாம்? இப்ப இதுக்கு நம்ம யோசிச்ச மாதிரி, இவங்களுக்கு வரலாம் நம்ம யோசிச்ச மாதிரி, இது யாருக்கு வரலாம்? எஸ்பெஷலி வயது கூடின ஆண்களுக்கு, 50 வயது தாண்டின ஆண்களுக்கு வரதுக்கான சான்ஸ் கூட. சில இடங்கள்ல சொல்லுவாங்க, இப்படி நிறைய ஆபத்து இருக்கிற ஆட்கள்ல 50 வயதுக்கு மேல இருக்கிற ஆட்கள்ல 50% ஆட்களுக்கு இது வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி 80 வயதுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு 80% சான்ஸ் இருக்கு இது வரதுக்கு நிறைய ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ரிஸ்கான புற்றுநோய் தான் இது. ஸோ வயசு கூட இருக்கிற ஆட்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கூட. அடுத்தது இது மாதிரி தான் அதிக உடற்பருமன். அப்படி நிறைய சாப்பிட்டு நம்ம உடற்பருமன் பெருசாகிறது ஒரு காரணம். அடுத்தது இதுல சொன்ன மாதிரி தான் குடும்ப ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். அதாவது குடும்பத்துல வேற யாருக்கும் இதே மாதிரி புற்றுநோய்கள் வந்திருக்கா? ப்ரோஸ்டேட் புற்றுநோய் தான் இல்லை, எந்த புற்றுநோய் என்றாலும் வந்திருக்கா? அதுகள் கூட ஒரு ஆபத்தான ஒரு காரணம். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்மளோட உணவு முறை, டயட் பெட்டர். சிவப்பு கடலை இறைச்சிகளை சாப்பிட்றது கூட இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி பழங்கள் சாப்பிடாம வைக்கிறது, வாழைப்பழம், மாதுளம்பழம், பப்பாசி பழம், விலை கொண்ட பழம் தான் சாப்பிடணும் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கிற பழங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லை. ஸோ அந்த பழங்களை சாப்பிடாம வைக்கிறதும் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்தது இந்த கேன்சருக்கு என்னென்ன அறிகுறி, இந்த கேன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பிரச்சனை இந்த கேன்சர்ல? இந்த கேன்சர் இருக்கிற விஷயம் லேசில விளங்காது. ஆரம்ப கட்டத்துல எந்த அறிகுறியுமே வராது இந்த கேன்சருக்கு. இந்த கேன்சர் கொஞ்சம் காலம் போகக்குள்ள எப்படி வரலாம்டா, உங்களோட சீனிவர்த்தக்காரர்களுக்கு அடிக்கடி யூரின் போகும் தானே, அடிக்கடி சிறுநீர் போகும் தானே, அது மாதிரி இவங்களுக்கும் அடிக்கடி சிறுநீர் போகலாம். அடுத்தது சிறுநீர் போறதுக்கு உடனே வாஷ்ரூம் போகணும். இப்போ சிறுநீர் போற ஃபீலிங் வந்துடா, உடனே வாஷ்ரூம் போகணும் போல இருக்கும், அவங்களால இருக்க இயலாம இருக்கும். ஸோ அப்படி ஃபீலிங் வரலாம். அடுத்தது வாஷ்ரூமுக்கு போய் சிறுநீர் போறதுக்கு ட்ரை பண்றாங்க, சிறுநீர் வராம இருக்கும். அந்த டைம்ல சிறுநீர் போகணும்னு அவசரமா போவாங்க, ஆனா வராது. ஸோ அப்படி பிரச்சனை வரலாம். ஸோ அப்படி நிறைய அறிகுறிகள் வரலாம். ஆனா என்ன பிரச்சனைண்டா, இந்த அறிகுறிகள் நிறைய வருத்தங்களுக்கு வரும், இதுக்கு மட்டும்தான் வரது இல்லை. அதுதான் நீங்க கேட்க பிரச்சனை. இந்த வருத்தத்துக்கு தனியான ஒரு அறிகுறி இல்லை. அதோட இந்த வருத்தம் இருக்கிறவங்க ஒரு கடுமையான முதுகு வலியோட வருவாங்க. அதாவது அவங்களால கண்ட்ரோலே பண்ண இயலாது, அவங்களால பொறுமையா இருக்க இயலாது. திடீரென்று உருவாகின வலி, கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசத்துக்கு 2-3 மாசத்துக்குள்ள உருவாகின வலி, அதால கண்ட்ரோல் பண்ண இயலாத வலி ஒன்றோட அவங்க முதுகு வலியோட வரலாம். ஸோ அப்படி கூட இந்த கேன்சர் இருக்கிறவங்க வரலாம். ஆனா என்ன பிரச்சனைண்டா, இந்த கேன்சர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. அதுதான் நீங்க முதல் பிரச்சனை. ஸோ இப்படி அறிகுறி வந்தா நீங்க என்ன செய்யணும்? முதல் வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் இந்த அறிகுறி நான் சொன்ன அறிகுறி வாரவங்க எல்லாருக்கும் கேன்சர் இருக்கேன்னு இல்லை, ஆனா கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அறிகுறி இருக்கிறவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள காட்டிக்கொள்ளணும். எது கண்டாலும் கேன்சர் இல்லை, ஏதோ ஒரு வருத்தத்தை காட்டுத்தானே வேணும். ஸோ அப்படி போய் பார்த்த டைம்ல இந்த கேன்சரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். சரியா? அதுக்காக நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுல செய்யற முதலாவது டெஸ்ட் தான் DRE டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன், அந்த பரிசோதனையால அப்படி கட்டி இருக்காங்க கண்டுபிடிக்கலமா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. சரியா? அடுத்தது PSA என்று சொல்லுவோம், ப்ரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் சொல்லுவோம். இது ஒரு ரத்தத்தில் நடக்கிற டெஸ்ட் உண்டு. ரத்தத்தில் நம்ம சீனி பார்க்கறது தானே, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் பார்க்கறது தானே, அதே மாதிரி ரத்தத்தில் மற்ற இப்போ ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, கிருமி போயிருக்கா, யூரின்ல கிருமி போயிருக்கா, அப்படி செக் பண்ண தானே. அது மாதிரி ரத்தத்தில் இந்த விஷயம் இருக்குதான்னு செக் பண்ணுவோம். இப்படியான செக்கிங், இப்படியான டெஸ்ட்டுகள் மூலமாக இப்படி ஒரு டிசீஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரி அறிகுறியோட வயசான ஆண்கள்ல இன்னொரு வருத்தம் ஒன்றுக்காக சொல்றது பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட அந்த ப்ரோஸ்டேட் அந்த கட்டி இருக்கு தானே, அது கேன்சர் இல்லை, சும்மா பெருக்கிறது. சாமானியமாவே ஆண்களுக்கு அது சும்மாவே பெருக்கக்கூடியது சிலர்ல. ஸோ அப்படியான ஆட்களுக்கு கேன்சர் இல்லை, ஆனா இதே மாதிரி சிம்டம்ஸோட அவங்க இதே மாதிரி அறிகுறியோட அவங்க பிரசன்ட் ஆகலாம், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது கேன்சர் இல்லை.
ஆனா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. ஸோ அப்படி அழுது வந்துச்சா நீங்க என்ன செய்யணும்? நீங்க நமக்கு கேன்சர் தான் இருக்க, நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டி கேன்சர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சரி. நன்றி. ஜாக்கம்மா.